பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். டாக் ஷோ வித் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னா யாருன்னா ஆன்மீக விஞ்ஞானி. ஆன்மீக விஞ்ஞானினா தியானம், புத்தகம் வாசித்தல், அப்புறம் மற்றவர்களோட தியான அனுபவங்களை கேட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த நாலேஜை கெயின் பண்ணி அதை அன்றாட வாழ்க்கையில அவங்க அதை கடைபிடிச்சு அதை விஸ்டமா கன்வெர்ட் பண்ணி ஒரு என்லைட்மெண்ட்ங்கிற ப்ராசஸ அடையிறவங்க தான் இந்த ஆன்மீக விஞ்ஞானிங்கிறவங்க. இந்த ஆன்மீக விஞ்ஞானிங்கிறவங்க இந்த நாலேஜ், விஸ்டம், என்லைட்மெண்ட் இது மூணு அடையிறதை தாண்டி காமன் சென்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துலயும் அவங்க தேர்ச்சி பெற்றவங்க தான் ஆன்மீக விஞ்ஞானி. காமன் சென்ஸ் அப்படின்னா ஒரு நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்குற அந்த தன்மையுடையவங்க தான் இந்த ஆன்மீக விஞ்ஞானிங்கிறவங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மதிவதனி கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு கிரேட் மாஸ்டர் இருக்கிறாங்க. இவங்க பல வருஷங்களா தியானம், அப்புறம் புத்தகம் வாசித்தல், அப்புறம் நிறைய பேரோட ஆன்மீக அனுபவங்கள், இன்னும் சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி அவங்க ஒரு ஆன்மீக விஞ்ஞானியா இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தை நம்ம இன்னைக்கு அவங்க மூலமாவே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். வணக்கம் மதிவதனி கார்த்திகேயன் மாஸ்டர். இன்னைக்கு உங்களை இந்த ஷோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ஆன்மீக அனுபவத்தை கேட்கறதுலயும் எனக்கும் சரி, எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். ஓகே, தேங்க்யூ அருணா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் மதிவதனி. நான் சென்னையில இருக்கிறேன். இப்போ நான் எப்போ மெடிடேஷனுக்கு வந்தேன் அப்படின்றத நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அதாவது 2010 தான் எனக்கு தியானம்னா என்ன அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். 2010 இருந்து நான் தியானம் பண்றது, அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிறது, அதே மாதிரி மற்றவங்களுடைய அனுபவம் கேட்டு அதை என்னுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு வரேன். 2010 நான் எதுக்கு தியானத்துக்கு வந்தேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு பயம், ரொம்ப அதிகமா பயம், ஒரு லோன்லினஸ், அந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில இருந்தேன். அப்ப மெடிடேஷன் வந்தா இதெல்லாம் சரியாயிடும், மெடிடேஷன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற அந்த எந்த நாலேஜுமே எனக்கு இல்லை. அப்படி எதர்ச்சியா நான் ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற அந்த ஒரு தாட் மட்டும்தான் என் மனசுல இருந்தது. அதே மாதிரி நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல அப்ப ஈரோட்ல இருந்தோம். அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோமதி நந்தகோபால், குளோபல் புத்தாஸோட ஃபவுண்டர் கோமதி, அவங்க குடி வந்தாங்க. வேற ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க மாறி போய் கோமதி குடி வந்தாங்க. அப்ப குடி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஜெயலட்சுமி அம்மா ஏற்கனவே நம்மளுடைய செஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க மூலியமா தான் நான் தியானம்னா என்ன, அந்த வேர்டே அவங்க மூலியமா தான் நான் கேள்விப்பட்டேன். தியானம்னா என்ன, எப்படி பண்றது அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அப்ப அவங்க வீட்லயே, கோமதி வீட்லயே ஒரு செஷன் வச்சாங்க. அங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் மெடிடேஷன் பண்ற மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் செஷன் வச்சாங்க. அந்த செஷன்ல போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்பதான் எப்படி மெடிடேஷன் பண்றது, மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன அப்படின்ற அந்த ஃபுல் விஷயமும் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறத்துல இருந்து நான் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணேன். அதே மாதிரி அவங்க நிறைய சின்ன சின்ன புக்ஸ் கொடுப்பாங்க. எடுத்த உடனே பெரிய புக்கா கொடுக்காத சின்ன சின்ன புக்ஸா நிறைய கொடுத்தாங்க. அப்ப தியான தமிழகம், இப்ப எப்படி தியான பிரபஞ்சமோ அதே மாதிரி அப்ப தியான தமிழகம்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் என்னுடைய லைஃப்ல நடந்தது. அதுதான் என்னுடைய முதல் தியானம். நான் எப்படி தியானத்துக்கு வந்தேன்றது இதுதான். அவங்க மூலியமா தான் தியானம், ஜெயலட்சுமி அம்மா மூலியமாவும் அதே மாதிரி கோமதி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமா தான் நான் மெடிடேஷனுக்கு வந்தேன். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மாஸ்டர். தியானத்துக்கு எப்படி வந்தீங்க, எவ்வளவு தூரம் அது உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்தது, புத்தகம் வாசிக்கிறது எவ்வளவு இதா இருந்ததுன்னு சொல்லிட்டு, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இந்த தியானம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது டே டு டே லைஃப்ல நான் ஸ்டார்டிங்ல மெடிடேஷனுக்கு வந்தப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னா, மெடிடேஷன்றது வேற. நாம மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சா டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிலாம் நாம ஏன் பண்ணணும், எதுக்காக இது மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இது வேணாம், அது ஒரு வேற பாத்து, அதாவது ஸ்பிரிச்சுவல் பாத்துன்றது வேற, பௌதிக வாழ்க்கை அப்படின்றது வேற அப்படின்ட்டு நானா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த பௌதிகத்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் நடுவுல ஒரு பெரிய மதில் சுவரை நான் கட்டி வச்சிருந்தேன்.
அதாவது ஆன்மீகம்னா வேற, பிசிக்கல் லைஃப்னா வேறன்னு. ஆனா நிறைய புக்ஸ் படிக்க படிக்க, நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண எனக்குள்ள அகமாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். நாம ஏன் இது வந்து பெருசா 2ஆ டிவைட் பண்ணி அதுக்கு வேற, இது வேறன்னு நாம வந்து டைம், அதுக்கு ஸ்பிரிச்சுவலுக்குன்னா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி நாம ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல வந்து அவங்களோட நிறைய வீடியோஸும் இருக்கட்டும், நிறைய குரூப் மெடிடேஷன்ல மாஸ்டர் வந்து நமக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதும், அதுல எனக்கு ஒரு பயங்கர கிளாரிட்டி வந்தது. எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி புக் படிக்கிறதுலயுமே இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒண்ணா தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற அந்த விஷயமும் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, லைஃபே ஒரு செலிப்ரேஷன் தான். நாம ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரொம்ப நாம நம்மளையே காம்ப்ளிகேட்டடா ஆக்கிக்கிறோம். நாம ரொம்ப சிம்பிளாவே இருக்கலாம். எல்லாமே மெடிடேஷன் தானே. நாம வந்து இப்ப குக் பண்ணாலுமே, இப்போ நான் காய் கட் பண்றேன், ஒரு கேரட் கட் பண்றேன் அப்படின்னா, அதுவுமே நானு ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸோட நான் வந்து பிசிக்கலா அந்த இடத்துல இருக்கணும். என்னுடைய மனமும் அந்த இடத்துல, நான் கேரட் அரியறேன்னா, நான் எந்த ஷேப்ல அரியறேன், எப்படி எடுத்து அரியறேன் அப்படின்ட்டு ஃபுல்லும் அந்த மைண்ட்ஃபுல்னஸோட நானும் அந்த சமையலும் ஒன்றி போய் நான் செய்யறதே அதுவும் ஒரு மெடிடேஷன் தான். அந்த மைண்ட்ஃபுல்னஸோட பண்றப்ப, நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா பண்றேன். அதே மாரி ரொம்ப அந்த எனர்ஜெட்டிக்கா அந்த ஃபுட்ல வந்து அவ்ளோ எனர்ஜி இருக்குது. என்னோட டைமும் சேவ் ஆகுது. இது எல்லாமே எனக்கு போக போக தான் புரிய ஆரம்பிச்சது. இது வந்து இன்னொரு புக்லயும் நான் அழகா எனக்கு வந்து புரிஞ்சுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த புக்கோட பேரு யோகியின் சுயசரிதை. அதுல வந்து யோகானந்தர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிட்டு இருப்பாரு. அதுல ஒரு இடத்துல அவருடைய குரு யுக்தேஸ்வரர் கிரிய பத்தி சொல்றப்போ, யோகானந்தர் சொல்லுவாரு, நான் வந்து தனியா தியானத்துக்காக டைம் ஒதுக்கி நான் வந்து மெடிடேஷன் பண்றேன். எனக்கு தேவை. அதாவது ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னா தான் நான் இம்ப்ரூவ் ஆகணும். ஆனா என்னுடைய குருவான யுக்தேஸ்வர் வந்து, அவர் வந்து தனியா இந்த மாரி தியானத்துக்கு உட்கார்ந்து நான் பார்க்கல. ஆனா அவரு எப்பொழுதுமே அந்த தியான நிலையில தான் இருப்பாரு. எப்பொழுதுமே அந்த நோ மைண்ட் ஸ்டேட்ல தான். நமக்கு எங்க ஏதாவது ஒரு மைண்டுக்கு வேலை குடுத்து ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும்ன்றப்பதான் அவர் வந்து அந்த மைண்ட யூஸ் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா ஒரு நோ மைண்ட் ஸ்டேட்ல தான் இருப்பாரு. அவரு எந்த ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயும் போக மாட்டாரு. எந்த விஷயத்தையும் இன்டர்ஃபியர் ஆக மாட்டாரு. நாமளா போய் ஏதாவது டவுட் கேட்டா, அங்க என்ன மைண்ட் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு புரியிற மாதிரி சொல்லணுமோ, அந்த அளவுக்கு அவர் சொல்லுவாரு. அப்ப நான் யுக்தேஸ்வர கிரிய பார்க்கிறப்ப, அவரு அந்த வாழ்க்கையே ஒரு ஆ ஆன்மீக வாழ்க்கையா, ஒரு தியான வாழ்க்கையா தான் வாழறாரு அப்படின்றத அதுல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. நானுமே இது இது தனி, அது தனின்னு இல்லாத ஃபேமிலி லைஃபையே ரொம்ப செலிப்ரேஷனோட எந்த விஷயம் பண்ணாலும், ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 ஹார்ஸ் டைம் இருக்கு. அடுத்த நாள் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டாங்களா, அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? அவங்களுக்கும் மெடிடேஷன் சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு, அன்னைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கம்மியா இருக்கா, 1 ஹவர் தான் பண்ண முடியுதா, இட்ஸ் ஓகே அப்படின்ற அந்த அக்செப்டன்ஸோட அந்த 1 ஹவரும் நான் ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸோட ஒரு சின்சியரா அந்த 1 ஹவர் பண்றப்ப அதனுடைய பலன் எனக்கு நிறைய தெரியுது. ஒரு நிமிஷம், அதாவது நாம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு மைண்ட்ல அதாவது தாட்ஸோட இருக்கிறதுக்கும், தாட்ஸ் இல்லாத ஒரு கொஞ்ச நேரம் 1 ஹவர்னாலுமே தாட்ஸ் இல்லாத சின்சியரா நம்ம பண்றப்ப அதனுடைய பலன் இருக்குது. அதனால நான் எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் எடுத்துக்கிறேன். நாம வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். இந்த பௌதீக உடல்ல, இந்த பௌதீக உலகத்துல நாம இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா நாம ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துருச்சு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எப்படி வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அந்த தியானம் ஹெல்ப் பண்ணுது. எல்லா நேரத்துலயும் நம்ம தியான நிலையில இருக்கணும்ன்றத சொன்னீங்க. அதே மாதிரி 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணாலும் வந்து நம்ம மைண்ட வந்து காமா வச்சுட்டு அந்த எனர்ஜி எப்படி மேனேஜ் பண்றது, ஃபேமிலி கூட எப்படி வந்து நம்ம செலிப்ரேஷன் மோட்ல இருக்கிறதுங்கிறத வந்து ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்து வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு தியானம் எவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. அத வந்து ஷேர் பண்ண முடியுமா? ஓகேம்மா. ஓகே அருணா, நான் ஷேர் பண்றேன். அதாவது டெசிஷன் மேக்கிங் அப்படின்றப்ப அதாவது வந்த புதுசுல மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ற புதுசுல, அதாவது பிஃபோர் மெடிடேஷனும் நான் சொல்லிடுறேன். அதே மாரி மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண அப்பயும் நான் சொல்லிடுறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா மெடிடேஷன் பண்றப்பயும் இந்த 3த்துக்கான என்னுடைய புரிதல நான் சொல்லிடுறேன்.
இன்னும் ஏற்கனவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இனிமேட்டும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்சியஸ்னா என்ன, நாம நம்ம நம்மளுடைய தாட் எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஸ்பீச் எப்படி இருக்கணும், நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எதுலயுமே ஒரு கான்சியஸ் இருக்காது. அப்படியே தோன்றத பேசுவேன், என்ன தோணுதோ செய்வேன். சத்தம் போடுறது, இப்ப யார் இருக்கிறாங்க, இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் தெரியாது. நம்ம ஏன் வாழறோம், எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு எந்த நாலேஜுமே இல்ல. ஒன்ஸ் மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு வித்தியாசமா இருந்தது, ஒரு ஆச்சரியமா, ஒரு பிரமிப்பா இருந்தது. ஏன்னா மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி, நாம தான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கேட்கிறப்பவே பிரமிப்பா இருக்குது, என்னது நான் கடவுளா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தத்துவம்சி, அதாவது நம்மளை போலதான் மத்தவங்களும் கடவுள்ன்றப்ப அதெல்லாம் கேட்கறப்போ ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அப்புறம் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது அப்படியே தொடர்ந்து நான் டெய்லியுமே மெடிடேஷன் பண்ண நிறைய புத்தகங்கள் படிக்க நிறைய பேருடைய அனுபவம் கேட்க அது வந்து அந்த ஆச்சரியம் வந்து எனக்கு வந்து அப்படியே அது ஒரு ஸ்டேட்மெண்டா ஆமா அப்படின்ற மாதிரி அந்த அக்செப்டன்ஸ்குள்ள வந்துட்டேன். வந்து எதுவுமே தெரியல, அதுக்கப்புறம் தெரிஞ்சதை வந்து அந்த பயிற்சி எடுக்க எடுக்க எனக்குள்ள அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு. அதே மாதிரிதான் டெசிஷன் மேக் பண்றப்ப முன்னாடி எந்த மாதிரியான டெசிஷன் மேக் பண்ணணும், ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அது எதுவுமே இருக்காது. யாரையாவது சார்ந்துதான் நான் இருப்பேன். என்னுடைய முக்கியமான விஷயங்களே பொறுப்பை நான் எடுத்துக்க மாட்டேன், டெசிஷனும் நான் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி யாரையாவது பிளேம் சொல்லிட்டு, இல்லாட்டி எந்த பொறுப்பும் இல்லாத நாம ஏன் இருக்கணும் அப்படின்னு ஒரு தத்தி மாதிரி, அந்த மாதிரி தான் இருந்தது. மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு, நாம ஏற்கனவே எல்லாமே டிசைன் பண்ணிட்டு தான் வந்தோம். அப்ப 1000% என்னுடைய எஃபர்ட் போட்டு முயற்சி எடுத்து நான் வந்து கரெக்டா அதை வந்து லீட் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இந்த இந்த உடல் கிடைக்கிறதுக்கு நாம எவ்வளோ வந்து ஒரு சோலோட இந்த உடல் கிடைக்கிறதுக்கு, இந்த பூமிக்கு வர்றதுக்கு, நாம எக்ஸ்பீரியன்ஸ நாம அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணி இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் நான் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேருடைய அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா அப்ப நான் கரெக்டா தான் நான் லைஃப் லீட் பண்றேனா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கான்சியஸா இருப்பேன். எந்திரிச்சதுல இருந்து என்னுடைய தாட்ல ஃபர்ஸ்டே அந்த தாட்டே வந்து கரெக்டா இருக்கா, நாம ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தாட் வந்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்ப எப்படி ஒரு கூட்டத்துல ஒரு கருப்பாடோ அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் அந்த கூட்டத்தோட கூட்டமாவே இருந்துவேன். அந்த தாட் எல்லாம் தெரிஞ்சுக்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி இல்ல. ஆனா இப்ப என்ன ஆகுது, அது வந்து தனியா ஏன் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு தாட் எனக்குள்ள வந்தது, அப்ப அது என்னுடைய தாட்டா இல்ல வேற வேற ஏதாவது ஒரு தாட்டா, வேற ஒருத்தவங்களோட இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், நான் ஏன் அப்படின்ட்டு அந்த தாட்லயே வந்து நான் வந்து கிளென்ஸ் பண்றேன். இந்த தாட் எனக்கு தேவையில்லை, இது யாரோட தாட்டோ, அப்ப என்னுடைய எனர்ஜி லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், என்னோட புத்தியை கூர்மையா வச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த தாட் லெவல்லே நான் ஃபைன் டியூன் ஆகுறேன், ஃபில்டர் பண்ணிடுறேன். அந்த தாட்டே சரியாயிடுச்சு, அந்த ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல மேல எத்தனை கட்டடம் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். அதே மாதிரிதான் அந்த தாட்ல நான் வந்து ரொம்ப கான்சியஸ் ஆனேன். அதுக்கப்புறமா வேர்ட்ஸ்ல தேவையில்லாத அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த தாட்ஸ் அடுத்தது வேர்ட்ஸ்ன்னு வரப்ப அப்ப செயல்களும் நான் ஒரு செயலை செய்யறேன்றப்ப அதை திருத்தமா செய்யறேனா, இல்ல இந்த இடத்துல நான் கவனக்குறைவா இருந்துட்டேன் அப்படின்றப்ப அது எனக்கு தெரியுது, அந்த கவனக்குறைவா நான் இருக்கிறேன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் என்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு மெடிடேஷன் ரொம்ப பெரிய ஹெல்ப். மெடிடேஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி டெசிஷன் மேக் பண்றதுலயும் நான் முன்னாடி வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். ரொம்ப டைம் எடுத்து நான் உட்காந்து இன்ட்யூஷனை தான் ஃபாலோ பண்றோம். மெடிடேஷன் வந்ததுல இருந்து நம்ம இன்ட்யூஷன் தான் ஃபாலோ பண்றோம். அப்போ வந்து முன்னாடி டெசிஷன் மேக் பண்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இது கரெக்டா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணும் இல்ல, என்னுடைய லைவ் எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு 5 இயர்ஸ்ல குழந்தை இல்ல. அப்ப மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த 5 இயர்ஸுமே ஸ்டார்டிங்ல இருந்தே, அதாவது மேரேஜ் ஆகி செகண்ட் இயர்ல இருந்து எனக்கு மெடிடேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்ப மெடிடேஷன் பண்றப்ப நாம நம்மள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நான் செயல்முறைப்படுத்தணும். அப்ப வந்து உட்காந்து ஒரு நாள் மெடிடேஷன் பண்றப்ப நான் அதுக்கு முன்னாடி என்ன தாட் இருந்தது அப்படின்னா, மெடிடேஷன் வந்தது ஸ்டார்டிங்ல ஒரு 1 or 2 மந்த்ல கண்டிப்பா எனக்கு குழந்தை வேணும்ன்ற மாதிரி தாட் இருந்தது.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக நிறைய புக்ஸ் படிக்க படிக்க என்னுடைய மனநிலையிலே என்னுடைய மைண்ட்லே நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு. நாம ஏன் வந்து இது வேணும் அது வேணும்னு இது பண்றோம், எந்த சங்கல்பமும் இல்லாத நாம மெடிடேஷன் பண்றப்ப நமக்கு என்ன தேவையோ அது தானா வந்துடும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி வந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எதுவோ எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை பிடிக்கும், எனக்கு வந்து ஆசை இருக்குது நான் குழந்தை பெத்துக்கணும்ட்டு. ஆனா என்னுடைய சோல் பிளான் என்னவோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. இல்லைன்னா இருந்தா ஓகே ஃபைன். இல்ல அப்படின்னா நான் அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை, அந்த வில் பவரை நான் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த தாட் இருந்தது. இப்ப இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆன குழந்தை பிறந்துருச்சு. அது அப்படியே போயிட்டு இருந்தது. அப்ப வந்து மெடிடேஷன்லயே எனக்கு வந்து 2 ஹார்ட் பீட் கேட்டுச்சு. மேல ஒரு நாள் மார்னிங் உட்காந்து மெடிடேஷன் பண்றப்ப என்னுடைய என் ஹார்ட் கிட்ட ஒரு ஹார்ட் பீட்டும், அதே மாதிரி வயிறு கிட்ட ஒரு ஹார்ட் பீட்டும். அப்ப வந்து என்ன 2 ஹார்ட் பீட் கேக்குதே, ஒரு ஹார்ட் தானே இருக்குது, நமக்கு என்ன 2 ஹார்ட் பீட் கேக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். அப்ப வந்து ஹிந்து பேப்பர் தமிழ்ல 2014ல நான் சொல்றேன். ஹிந்து அப்படின்ட்டு தமிழ்ல புதுசா அப்பதான் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இயர் தான் 2014ல. அப்ப வந்து பின்னாடி வந்து ஃப்ரைடே தான் மார்னிங். அந்த இது இன்ட்யூஷன், இந்த ஹார்ட் பீட் இதெல்லாம்ன்றதுனால எனக்கு அந்த டே கூட ஞாபகம் இருக்குது. அதுல பின்னாடி பாக்குறப்ப துணுக்குகள்னு சொல்லி சின்னதா ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் வந்து ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல வந்து இதய துடிப்பு, அதாவது குழந்தை உருவாச்சுன்னா ஐடென்டிஃபை பண்றது வந்து ஹார்ட் பீட்டை வச்சுதான் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு சென்டென்ஸ் இருந்தது. அப்ப என்னோட இன்ட்யூஷன் வந்து சொல்லியிருக்கு. ஹார்ட் பீட் கேட்டோடனே ஏன் 2 ஹார்ட் பீட் கேக்குது, ஒருவேளை கன்சீவா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பதட்டம் வந்துடுது. ஓகே மெடிடேஷன் போதும்னு சொல்லிட்டு நான் கையை கொண்டு போய் கண்ணுல வச்சுட்டு எந்திரிச்சிடுறேன். அப்புறம் அதுக்கு சம்பந்தமாவே நீ இன்ட்யூஷன் நம்பு, நீ சொன்னது உன்னுடைய உள்ளுணர்வு சொன்னது சரிதான்ற மாதிரி பேப்பர்லயும் அதே இது. அப்புறமா நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து டாக்டர், அதாவது டாக்டர் யாரு அப்படின்னு டிசைட் பண்றது கூட, இப்ப அருணா மேம் டெசிஷன் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள். அப்ப வந்து யாரு டாக்டரா நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்து மெடிடேஷன் பண்றேன். அப்ப வந்து எங்க வீட்டுக்கிட்டவே ஒரு கிளினிக் இருக்குது. அது எனக்கு கன்வீனியன்ட்டாவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாவும் இருக்கும்ட்டு அந்த இது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை பத்தி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் போய் கலெக்ட் பண்ணேன். அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி, அவங்க அவங்க பேர் சவுந்தரம் சக்திவேல், அவங்க எப்படி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டு அவங்களையே நாங்க சூஸ் பண்ணிட்டோம். இது வந்து டெசிஷன் மேக்கிங்ல மெடிடேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது ஒண்ணு. அடுத்ததா இன்னொரு டெசிஷன் மேக்கிங் அப்ப நான் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. அப்ப வந்து அப்ப என்ன பண்ணேன், நான் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல வெளியில ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல உட்கார்ந்து நான் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இல்ல. இதுவா அதுவான்னு எனக்கு வந்து ஆப்ஷன் வருது. 2 சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா கண்ணை திறந்துட்டே பிரெத் அப்சர்வ் பண்ணேன். பிரெத் அப்சர்வ் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த 2த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காம் பண்ணிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் இருந்தது. அதுக்கப்புறமா பகலா இருந்தாலும் கண்ணை திறந்துட்டே நான் பிரெத் அப்சர்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சாய்ஸ் பிக் பண்ணேன். அதுவுமே எனக்கு வந்து கரெக்டா தான் இருந்தது. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள்ல நம்ம சாய்ஸ் பிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். மெடிடேஷன் பண்றதுனால தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடுது. அப்ப வந்து தேவையில்லாத எண்ணங்களும் நம்மளை விட்டு போயிடுது. அப்ப நம்மளுடைய மைண்ட் வந்து கிளாரிட்டி ஆகுது. அப்ப மைண்ட் கிளாரிட்டியா, இப்ப தெளிவா இருக்கிற நீரோட மாதிரி நம்ம மைண்ட் கிளாரிட்டியா இருக்குது. அப்ப அந்த தெளிவா இருக்கிற நீர்ல வந்து நம்ம இப்படி எட்டி பார்த்தோம்னா நம்ம முகம் எப்படி கரெக்டா தெரியுமோ அதே மாதிரிதான் என்னுடைய மனம் வந்து கிளாரிட்டியா, மெடிடேஷன் மூலியமா மனசு கிளாரிட்டி ஆகுது. அப்ப புத்தி வந்து ஷார்ப் ஆகுது. அப்ப புத்தி வந்து கரெக்டான டெசிஷன், என்னுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அந்த டெசிஷனை வந்து நான் பிக் பண்ணிடுறேன். இதே மாதிரிதான் உள்ளுணர்வை கேட்டுட்டு நான் மைண்ட காம் பண்ணிட்டு உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்ற அந்த அகக்குரல் மூலியமா தான் எல்லா டெசிஷனுமே நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, எல்லா மெடிடேஷன் பண்ற எல்லாருமே அப்படிதான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால டெசிஷன் மேக்கிங் வரப்ப நம்மளுடைய ஃப்ரீ வில் தான் அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு வந்து நம்ம வந்து கான்சியஸா இல்லாத டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தும் அது வந்து எனக்கு சொதப்பிருக்கு. அதுவுமே நான் வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதனால டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப கரெக்டான டெசிஷன் வந்து நம்மளால மேக் பண்ண முடியும். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நாங்க வந்து நம்மளுடைய புத்தி வந்து எப்போதும் நம்ம கூர்மையா வச்சுக்கணுன்றதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எங்க ஃபாதர் இன் லாக்கு சர்ஜரி முடிஞ்சது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். அப்ப வந்து எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல வந்து ஸ்கேன்
ஸ்கேன் அதிகம். ஆனா வேற ஒரு இதுல வந்து பக்கத்துல இருக்குது. அதுக்கு வந்து அமௌண்ட் கம்மி. ஆனா வந்து நடக்க முடியாது அவங்களால அந்த டைம்ல. அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுவரைக்கும் எனக்கு அங்க ஒரு கார் ஒரு ஓரமா அந்த ஃப்ரீயாவே கூப்ட்டு போவாங்க. இந்த ட்ரெயின்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு குஷன் வச்சு ஒரு கார் மாதிரி. அது பேர் என்னன்னு தெரியல. ஆனா ஃப்ரீயாவே கூப்ட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்ணலான்றப்ப, ஒரு எல்லாம் கொஞ்சம் புலம்பிட்டு, கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து சரி நம்ம இதுலயே இல்லாத வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போறப்ப, ஓகே இங்க விட அங்க ஸ்கேன் கம்மி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இங்க இருந்து அங்க மூவ் பண்ணணும். நமக்கு அங்க அப்போதைக்கு வீல் சேர் இல்ல. அப்ப அந்த குஷன் வச்ச அந்த கார் பார்த்தோனே, ஓகே இதுல போயிடலாம். நான் போய் கேட்கிறேன். இப்ப அங்க கொண்டு போய் விடுவீங்களான்னா, தாராளமா விடுவோம். பேஷண்ட்காக தான் இதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா சின்னதுல இருந்து தான் நம்ம சின்ன சின்னதா நம்ம நெறைய விஷயம் மாத்திக்கிட்டோம் அப்டின்னா, நாம ஸ்மார்ட்டா வாழறதுக்கு அதுவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி தான் டெசிஷன் எடுக்கிறதுல நம்மளுடைய மனம் வந்து தெளிவா இருந்ததுன்னா, புத்தியே தானா ஷார்ப்பன் ஆயிடும். இதுதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அற்புதமா சொன்னீங்க. டெசிஷன் மேக்கிங் எப்படி பண்றது? எப்படி வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு வழிகாட்டிங்கிறது வந்து நம்ம ஆன்மாவே வழிகாட்டியா இருக்கு உள்ளுணர்வு மூலமான்னு சொன்னீங்க. அதே மாரி டெசிஷன் மேக்கிங்ல வந்து எவ்வளவு கான்ஷியஸா இருக்கணும், இல்லைன்னா அந்த கான்சிக்வன்சஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும்ன்றதையும் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து வந்து என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா? உணர்வு மேலாண்மை. இதுல வந்து எப்படி உங்களுக்கு வந்து தியானம் உதவி பண்ணுது அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ அருணா இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. ஏன்னா என்னுடைய நெறைய ஹோம் ஒர்க்கே இந்த எமோஷனல் பார்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ற புக்கும் நான் படிச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த புரிதல் வந்து இன்னும் அதிகமாச்சு. அதாவது வந்து எமோஷனல் நாம வந்து ஒரு ரோபோட்டிக்கா நான் இருப்பேன். ஒரு எமோஷனல் பீயிங்காவே இல்லாத ஒரு ரோபோட்டிக்கா அத பெர்ஃபெக்ட்டா இந்த டைம்க்கு இது பண்ணணும். இந்த டாஸ்க்க வந்து முடிக்கணும் அப்டின்ட்டு, அத முடிக்கணும் அப்டின்றதுல தான் என்னுடைய கவனம் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நான் டாஸ்க்கா தான் எடுத்துக்குவேன். அந்த டாஸ்க்க முடிக்கணும் அப்டின்றதுல தான் இருந்தது. ஆனா, ரொம்ப இத வந்து நான் ஹோம் ஒர்க் ரொம்ப எடுத்து பண்ணேன். நான் அந்த மிடில் பாத் அப்டின்ற அந்த மத்தியம் நிலையில இருக்கிறதும், இந்த எமோஷனலா நாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதும் எனக்கு ஒரு டஃப் சேலஞ்சா இருந்தது. அப்ப வந்து எமோஷனல் நான் நம்ம நம்ம எமோஷனலா நெறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணணும். எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் குடுக்கணும் அப்டின்றத நான் தெரிஞ்சுட்டேன். அதாவது என்னுடைய உணர்வுகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அட்லீஸ்ட் நான் என்னுடைய உடம்பு என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது அப்டின்றத நான் காது குடுத்து கேட்கணும். எமோஷனலா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டா தான் மத்தவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கும். இங்க நான் வந்து எமோஷனலா என்னையே நான் புரிஞ்சுக்கல. அப்ப அப்டின்றப்ப மத்தவங்களோடத புரிஞ்சுக்கவே என்னால முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எமோஷனலா நெறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஓ! இத மாரி பேசக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்குள்ள அந்த சப்ரஸ் பண்ணி நெறைய விஷயங்கள வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் எமோஷனலா என்னுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்றத அத நான் கேட்க ஆரம்பிச்சு, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, சில விஷயம்லாம் எனக்கு வேணும்னா முன்னாடிலாம் ஆமா எனக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லி வாங்க மாட்டேன். மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த எமோஷனலா நம்ம இன்டெலிஜென்ட் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி நெறைய விஷயத்த செயல்முறைப்படுத்தியிருக்கேன். அந்த ஸ்ட்ராங்கா சொல்றதுல எனக்கு ஒரு தயக்கம். அந்த ஒரு தயக்கத்த நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து சரி பண்ணேன். அதுல நான் ரொம்பவே ஹோம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப டைம் எடுத்துட்டு பண்ணேன். ஆனா இன்னமுமே நெறைய இருக்குது. அப்ப வந்து எமோஷனலா நான் நெறைய விஷயம் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய உணர்வு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொசீஜர வந்து நான் பிரேக் பண்ணிட்டு அதிலிருந்து வெளியில வந்தேன். அப்படிதான் நெறைய விஷயங்கள் வந்து எமோஷனலா நான் என்னுடைய உணர்வுகள நான் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா, மத்தவங்களுடைய உணர்வையும் என்னால ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்தது. அதனால இதுல வந்து ரொம்ப நெறைய நான் ஹோம் ஒர்க் பண்ணேன். இன்னொன்னு வந்து நெறைய இடத்துல வந்து சத்தம் போட்டுருவோம். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடுறதுனால, அதனால எனக்கு தான் நெறைய பாதிப்பு. அது ஒரு மாதிரி நான் என்னுடைய எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிருக்கு. மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அப்ப அந்த உணர்ச்சி வசப்படாத, எமோஷனலா நான் என்ன ஹேண்டில் பண்ணணும் அப்டின்ட்டு நெறைய விஷயம் நான் அத ஹோம் ஒர்க்கா பண்ணியிருக்கேன். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து எ எனக்கு திடீர்னு ஒரு நைட்டு வந்து திடீர்னு ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டாகணும், ஒரு மாதிரி இருக்கு அப்டின்னாலும், ஓகே அப்டின்ற மாதிரி நான் ஏதாவது எனக்காகன்னு போய் இது நைட் டைம் ஆச்சு, யாராவது எதாவது நெனச்சுக்குவாங்களா அப்டின்ட்டுலாம் இல்ல. அதே மாரி ஒரு ஃபங்ஷன் வீட்ல போனேன் அப்டின்னா, நான் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் அதாவது லைஃபையே ஒரு செலிப்ரேஷனா எடுத்துக்கணுன்றப்ப, முன்னாடிலாம் பேச மாட்டேன். ஆனா இப்ப போய் நல்லா எல்லார்ட்டயும் பேசுவேன், மிங்கிள் ஆகுறேன். நெறைய பீப்பிள மீட் பண்ணி, அவங்க கூட இன்டராக்ட்
பண்ணி நிறைய விஷயத்த நான் கேதர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண நான் பண்ணிட்டே இருக்கிறேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது, எப்படி எல்லாரும் கூட மிங்கிள் ஆகுறது, நம்மள எப்படி நல்லா பாத்துக்கிறது, நம்ம எமோஷன்ஸ நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் எப்படி மத்தவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ட்டு அழகா சொன்னீங்க. அடுத்ததா வந்து புக் ரீடிங் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுது? உங்களோட லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு புக்குன்ட்டு ஏதாவது ஒரு புக் இருந்தா அத பத்தியும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, ஓகே அருணா. தேங்க் யூ இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. புக் ரீடிங் அப்படின்றது வந்து ஸ்டார்ட்டிங் நான் படிக்கிறப்பவே சப்ஜெக்ட் புக்க படிக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டா புக் படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு புக் ரீடிங் அப்படின்றதுல கோமதியோட பங்கு ரொம்ப அதிகம். கோமதி வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்ல சின்ன சின்ன புக்கா குடுத்து, இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு நெறைய டிப்ஸ் குடுத்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன புக்கா படிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்ப எப்படின்னா, புக் படிக்கிறப்ப அதுவுமே நானும் அந்த புக்கும் அப்படியே ஒன்றிடுவோம். அந்த வேர்ல்டுக்கு இப்ப அந்த புக்ல என்ன சொல்றாங்களோ, அது கூடவே நான் டிராவல் ஆக ஆரம்பிப்பேன். அந்த ஆத்தரோட எனர்ஜி நெறைய அந்த எனர்ஜி நான் ரிசீவ் பண்ணுவேன். இப்ப எப்படி மெடிடேஷன்ல உட்கார்ந்து நோ மைண்ட் ஸ்டேட்ல போய் நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்றோமோ, அதே மாதிரி தான் புக் படிக்கிறப்பயும் அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகுது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதே மாரி புக் படிக்கிறப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஒரு புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறப்ப, ஓ! இத இப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு நெறைய டவுட் இருந்தப்ப புக் படிக்கிறப்ப அந்த டவுட்லாம் கிளாரிஃபை ஆகும். அப்ப எப்படின்னா, ஒரு ஒரு பெர்சன பார்த்து நம்ம ஃப்ரெண்ட பார்த்து எப்படி ஹக் பண்றோம், எவ்வளவு ஹேப்பியா ஃபீல் பண்றோமோ, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. நெறைய விஷயத்துக்கு எனக்கு ஆன்ஸர் வந்து புக் ரீடிங் மூலியமா கிடைச்சிருக்கு. நெறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு புக் மூலியமா. அதனால என்னோட டே டு டே லைஃப்ல நான் புக் ரீடிங்கும் ஒரு ஹேபிட்டா இப்ப எப்படி பிரஷ் பண்றோமோ, குளிக்கிறோமோ, சாப்பிடுறோமோ, அதே மாரி தான் தியானத்தையும் புக் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். புக் ரீடிங்கால நெறைய நான் வந்து நெறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்ப ஒரு இடத்துக்கு போறோம். வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து எமோஷனலா நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறேன். இல்ல மைண்ட் லெவல்ல டிஸ்டர்ப் ஆகுறேன். இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்ம வீட்லயே நடக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்றப்ப, அப்ப நான் கையிலேயே புக் கொண்டு போயிடுவேன். அப்போ டக்குன்னு ஓப்பன் பண்ணி ஏதாவது படிக்க ஆரம்பிக்கிறப்ப, நம்ம வந்து அந்த எனர்ஜி லெவலே வேற மாதிரி இருக்கு. நம்ம அதுலருந்து அந்த ஒரு அ ஒரு பிரச்சனைக்குள்ளேயவே மூழ்கி இருந்து, அதுலருந்து வெளியில வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால புக் வந்து எப்போதுமே நான் எங்க போனாலுமே புக் எடுத்துட்டு போயிடுவேன். புக் ரீடிங்கும் டே டு டே லைஃப் ஹேபிட்டாவும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாரி நெறைய புக்ஸ் இருக்குது. நெறைய நம்ம பிஎஸ்எஸ்எம் பத்ரிஜி ரெக்கமெண்ட் பண்ண நெறைய புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா, அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா. அந்த புக் வந்து நான் நெறைய அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா முன்னாடி வந்து ஆ இவங்க நான் காட் அப்படின்றவங்க வந்து அவங்கலாம் பிறப்பெடுத்திருக்க மாட்டாங்க. அவங்கலாம் அவதார். அவங்கலாம் வேற அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான், ஓ! நம்மள மாதிரி தான் நம்ம மாரியே கண்ணு, காது, கை, கால்லாம் வச்சு அவங்களும் பிறப்பெடுத்திருக்காங்க. நம்மள மாதிரி தான் லைஃப் லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஈஸியா இருந்தது. இப்ப இதுல என்னுடைய உணர்வு நிலை எப்படின்னா, நம்ம கஜினி படம் ஏற்கனவே எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல எப்படின்னா, அவங்க அந்த அவங்க வந்து கல்பனாவா அவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, சஞ்சய் ராமசாமிய நான் பார்த்தேன். அவரு வந்து ஹாய் அப்டின்னாரு. நான் ஹாய் அப்டின்னு சொன்னேன்னு சொல்லுவாள்ல. அதே மாதிரி தான் மெடிடேஷனுக்கு வந்து இந்த புக்லாம் படிக்கிறப்ப, என்னது ராமரும் நம்மள மாரி தான் பொறந்திருக்காரா? கிருஷ்ணரும் இப்படிதான் பிறப்பெடுத்திருக்காங்களான்றப்ப, அந்த ஹாய் அப்டின்னு சொல்றப்ப அந்த பிரமிப்பு எனக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய மெடிடேஷன் பண்ணி, என்னுடைய 3 எக்ஸ்பீரியன்ஸ்ல நெறைய மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணதுக்கப்புறம், அப்புறம் ஹாய் அப்டின்ட்டு அந்த ஒரு பெரிய ஹாய் வந்து நார்மலான ஹாய் சொல்ற மாதிரி, இது எல்லாமே ஓகே. அப்ப எல்லாரும் நம்மள மாரி தான் பிறந்திருக்காங்க. நமக்கும் அவங்கள மாதிரி அந்த நிலைய அடையறதுக்கு தான் இது ஏணிப்படியா. இந்த தியானம், இந்த சுவாத்தியாயம் அதாவது புத்தகம் வாசிக்கிறது, அதே மாதிரி மத்தவங்களுடைய அனுபவம் கேட்கறது, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு சைவ உணவு சாப்பிடுறது, அதே மாரி ஒரு சாத்வீகமா இருக்கிறது, யாரையும் ஹர்ட் பண்ணாத தர்மத்தின் வழி நடக்கிறது. இது எல்லாமே ஆ இப்ப நம்மளும் கிருஷ்ணரா மாறுறதுக்கு, நம்மளும் ஒரு சீதையா மாறுறதுக்கான ஏணிப்படிதான். நாம வந்து மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இப்ப எதுவுமே பிரமிப்பு இல்ல. எல்லாமே எல்லாருமே நம்மள மாதிரி தான் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்டோட அப்படி அந்த ஆச்சரியமான விஷயம் வந்து இப்ப அக்செப்டன்ஸா மாறிருக்கு. ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணீங்க. புக் ரீடிங் வந்து பத்ரிஜி கூட சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா, நல்ல புக்ஸையே உங்களோட ஃப்ரெண்டா ஆக்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து புத்தாவா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், முகமதா இருக்கட்டும், எல்லாரும் நீங்களும் ஒண்ணுதான்.
நீங்க யாரை விட குறைவும் இல்ல, அதிகமும் இல்ல, ஈக்குவல்ன்றத சொன்ன மாதிரியே நீங்களும் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அடுத்தது வந்து என்னன்னா, இந்த சத்சங்கம் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? மத்தவங்களோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் உங்க லைஃப்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணிருக்கு? ஓகே. இந்த சத்சங்கம் சொல்லக்கூடிய மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறப்போ, நெறைய எனர்ஜி எனக்கு ஹீல் ஆயிருக்கு. நெறைய என்னுடைய புரிதல் வந்து அதிகமாயிருக்கு. அதே மாதிரி எனக்கு இன்னும் ஊக்கமா, இன்னும் நம்ம நெறைய பண்ணணும். நெறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்ட்டு அடுத்தடுத்து நான் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் அந்த ரோல் மாடல் மோட்டிவேஷன் எல்லாமே மத்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றப்ப, அதுவுமே நெறைய பேர் வந்து அவங்க எப்படி பிராக்டிகலா மெடிடேஷன் அப்ளை பண்ணாங்க. டே டு டே லைஃப்ல அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னு சொல்றப்ப அது எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்றப்போ அந்த ஜேர்னி ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாஸ்கா நான் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இதை எப்படி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட் முன்னாடி இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்தப்ப அந்த ப்ராசஸ நான் என்ஜாய் பண்ணணும். எல்லாமே செலிப்ரேஷன் தான். அந்த ப்ராசஸ நான் என்ஜாய் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அத வந்து நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய மெடிடேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றப்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கறப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அவங்க எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. அதாவது ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு மாஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு பிரச்சனைன்னு அவர் வந்து ஒரு விஷயத்த பார்த்தாரு. அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து அது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டாங்களாம். பிரச்சனைன்றது வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சேலஞ்ச் அப்படின்ட்டு சவால்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சவாலே அப்படியே மாறி அது ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி எல்லாமே ஈக்குவல் தான். இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டுலாம் இல்ல. அதுவும் ஒரு சூழ்நிலை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு. அப்ப அதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நான் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். இன்னும் வந்து நிறைய கத்துக்கணும். அதே மாதிரி நிறைய பீப்புள் கூட இன்டராக்ட் பண்றது மூலியமா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது மூலியமா, எப்படி எப்படிலாம் அவங்க சர்வீஸ் பண்றாங்க, எந்தெந்த லெவலுக்கு அவங்க அழகா கொண்டு போறாங்க, இன்னும் ஹார்ட் ஒர்க்ல இருந்து ஸ்மார்ட்டா எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதனால சத் சங்கம் அப்படின்றது, அதாவது மத்தவங்களுடைய அனுபவத்தை கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. அந்த ஒரு சமநிலை ஏற்படுத்துறதுக்கு வந்து அது ஒரு பெரிய பங்கு வகிச்சுது. ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணீங்க. இவ்வளவு தூரம் வந்து சத்சங்கம் ஒரு கிரேட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத. அடுத்த வந்து என்ன கேள்வின்னா, ஃபேமிலி வந்து எவ்வளவு தூரம் உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே ஓகே. மாதிரி எவ்வளவு தூரம் எல்லாரோட லைஃப்லயும் அது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே. ஃபேமிலி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் மாரி. இப்ப எப்படி நாம படிச்சுட்டு எக்ஸாம் எழுத, எக்ஸாம் கரெக்ட்டா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி போணும். நாம இப்போ வந்து ஒரு 2 வருஷம் படிச்சிருக்கலாம், இல்ல 3 வருஷம் படிச்சிருக்கலாம். அந்த எக்ஸாம் சென்டர்ல நாம எந்த அளவுக்கு கான்ஷியஸா நம்ம எக்ஸாம் எழுதுறோமோ, அத தான் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி நமக்கு அதான் மார்க்கா வரும். அப்ப எக்ஸாம் சென்டர்ல நாம எந்த அளவுக்கு கான்ஷியஸா நம்மளுடைய ஃபுல்லும் படிச்சதை ரீகால் பண்ணி எதுன்னு கான்ஷியஸா எழுதுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலி. ஃபேமிலின்றப்ப நாம வந்து அதுல மிடில் பார்ட்ல தான் இருக்கணும். ஃபேமிலி வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான். ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலியில தான் இருக்கணும். ஆனாலும் நாம தனி ஆன்மா தான். இப்ப எப்படி தாமரை வந்து தண்ணியில தான் இருக்குது, ஆனா தண்ணியில மூழ்கல. அதே மாதிரி தான் ஃபேமிலி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம் சென்டர் மாரி. ஏன்னா நம்ம வந்து நிறைய சோல வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறது. அதாவது இப்ப என்னுடைய ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னா, நான் என்னுடைய மிஸ் பண்ண அரியர் வச்ச அத்தனை எக்ஸாம் பேப்பரையும் நான் கிளியர் பண்றதுக்காக. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு முன் ஜென்மத்துல நான் வந்து அன்பாவே இல்ல. ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப கோவப்பட்டுருக்கேன். இல்ல எனக்கு பொறுமையே இல்ல. அவசரமா எல்லாம் பண்ணி ஆகணுன்ற மாரி முன் ஜென்மத்துல இருக்கிறேன் அப்படின்னா, அப்ப அடுத்த ஜென்மம் நான் சூஸ் பண்றேன். ஆன்மாவா வந்து நான் போன ஜென்மத்துல ரொம்ப ம், பொறுமையாவே இல்ல. நான் எல்லாமே அவசர அவசரமா பண்ணிட்டேன். அதனால பொறுமைய நான் இந்த ஜென்மத்துல லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்றேன். அப்ப என்னுடைய பொறுமைய சோதிக்கக்கூடியவங்களா தான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ நான் சூஸ் பண்றேன். ஏன்னா அந்த அந்த மாதிரியான பீப்பிள் கிட்ட தான் நான் பொறுமையா லேர்ன் பண்ணிக்கணும்.
இப்ப சும்மா ஏற்கனவே அமைதியா இருக்கிற இடத்துல லேர்ன் பண்ணிக்கிறது வேற, கொஞ்சம் அவசரப்படுற இடத்துல வந்து நான் பொறுமையா இருக்கிறேனா அப்படின்ட்டு நான் அப்ப நினைப்பேன், என்னுடைய மைண்ட் சொல்லும், என்னடா இது என்னுடைய பொறுமையை இவ்வளவு சோதிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனா என்னுடைய சோலுக்கு தெரியும், இந்த இந்த பொறுமையை உனக்கு சோதிக்கணும், நீ பொறுமையா இருக்கணும். அவங்க வந்து அத சோதிக்கிற மாதிரியான பீப்புள நீ தான் சூஸ் பண்ண அப்படின்ட்டு என்னுடைய ஆன்மாவுக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன், மெடிடேஷன் பண்ணாத, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்னுடைய ஆன்மாவை மியூட்லயே வச்சிருக்கேன். இப்ப நான் மியூட்லயே வச்சுட்டு நான் மாட்டும் ஃபுல்லும் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா யாருக்கும் கேட்காது இல்ல. அதே மாதிரிதான் என்னுடைய ஆன்மாவை நான் மியூட்ல வச்சுட்டு இந்த பௌதீக உலகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணாத, அதே மாதிரி நான் இருக்கிறப்போ என்னுடைய அகக்குரல் ஆன்மா என்ன சொல்லுது, என்னோட சோல் பிளான் என்னன்னு தெரியாது. ஆனா மெடிடேஷன் பண்றப்போ அப்பதான் எனக்கு தெரியுது, ஓ ஃபேமிலின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் நம்மளுடைய அந்த வெயிட்டிங் பிரின்சிபல்ஸ்ல வந்து ஃபேமிலியில இருந்துகிட்டே தான் மெடிடேஷன் பண்ணணும். இதுக்காக நான் வந்து சன்னியாசம் போகக்கூடாது, ஹிமாலயாஸ் எல்லாம் போகக்கூடாது. நம்ம வீடே ஹிமாலயாஸ் தான். நம்ம மெடிடேஷன் பண்றப்போ நம்மள தேடி எல்லா மாஸ்டர்ஸும் நமக்கு வருவாங்க. எல்லாமே ஃபேமிலி தான். அப்ப ஃபேமிலின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபேமிலில இருக்க மெம்பர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோல் லெவல்ல நாம டெவலப் ஆகறதுக்கு அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு அமைப்புல தான் நாம சூஸ் பண்ணி வந்திருக்கோம். அதனால ஃபேமிலின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நிறைய லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம கத்துக்கிட்டு இருக்க எல்லா நாலேஜையும் வந்து விஸ்டமா கன்வெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நம்ம ஃபேமிலிலயே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இருந்துதான் ஆகணும். அதே நேரத்துல வந்து எப்படி அந்த ரெண்டுமே பேரடாக்ஸா இருக்கிற மாதிரி நம்ம ஒரு எனர்ஜி பீங்காவும் இருக்க தெரியணும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில நம்ம ரோல் என்னன்றத தெரிஞ்சுட்டு ப்ளே பண்ணுங்கிறத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. அடுத்து வந்து என்னன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற இது கேள்விப்பட்டிருப்போம். உங்க பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அத அத நோக்கி உங்களோட பயணம்ங்கிறது என்ன? ஓகே. ஓகே அண்ணா, தேங்க்யூ. உங்களோட ஆடியோ கொஞ்சம் பிரேக் ஆகுது. நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே. ஆ, ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மாஸ்டர். கட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணு. ஓகே. அதாவது மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம ஆன்மா நம்மளுடைய லைஃப் வந்து அதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் பர்பஸ் ஆஃப் லைஃப் அதாவது நிறைய பர்பஸ் ஆஃப் லைஃப் இருந்துகிட்டே இருக்கு. நான் செய்யற எல்லா கடமையுமே என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தான். அதுல வந்து முக்கியமா எனக்கு வந்து இன்ட்யூஷனா எனக்கு வந்த 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு மெடிடேஷன், இன்னொன்னு வெஜிடேரியனிசம். அதாவது சைவத்தை பத்தி நிறைய விஷயம் நான் சொல்லணும். சைவத்துல என்னுடைய பங்கு அதிகம் அப்படின்ட்டு எனக்கு அகத்தியர் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. என்னுடைய இன்ட்யூஷன்ல அகத்தியர் வந்து அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றப்ப ஒரு இடத்துக்கு டிராவல் ஆகுறேன். அது வந்து ஒரு மலை, திரு ஈங்கோய் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மகான்கள்லாம் இருக்கிறாங்க. அகத்தியரும் அங்க இருக்கிறாரு. அப்ப வந்து அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறப்ப, சைவத்த பத்தி. அதாவது இந்த வேர்ல்டே சைவமா மாறணும். அதுக்கு அவங்க என்னென்ன முயற்சி எடுக்கணும்ன்ட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு வந்து அடிக்கடி அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் மெடிடேஷன்ல. அந்த திரு ஈங்கோய் மலை அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. ஆனா அப்ப வந்து அகத்தியர்ட்ட கேட்கிறேன். இந்த மலை மலைக்கு நான் வந்து அடிக்கடி வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து நீங்க எல்லாம் சைவத்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது எதுவுமே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப வந்து அவரு சொல்றாரு, நெறைய அதாவது சூட்சமமா ஆஸ்ட்ரலா நெறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு தான் இருக்குது. எந்த இடத்துல எனர்ஜி அதிகமா இருக்குமோ, அந்த இடத்துல நெறைய மீட்டிங் நெறைய இப்ப எப்படி நாம Zoom மீட்டிங்ல கனெக்ட் ஆகுறோமோ, அதே மாதிரி நெறைய மகான்கள், நெறைய குருமார்கள், கடவுள்மார்கள் எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே நெறைய விஷயங்கள ஆன்மீக ரீதியா நம்ம மனிதர்களுடைய எண்ணங்கள்ல இருந்து செயல்கள், அதே மாதிரி இன்னும் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனா, நான் எப்போ என்னுடைய எனர்ஜி லெவல ரைஸ் பண்றேனோ, அப்பதான் எனக்கு அந்த விஷன், அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்ப வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. அப்ப சைவத்த பத்தி நீ இன்னும் நெறைய சொல்லு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா நான் சைவம் பத்தி ஒரு ஆர்டிக்கிள் எழுதினேன். நம்ம தியான பிரபஞ்சத்துக்கு சைவமே சிறந்த உணவுன்னு சொல்லிட்டு நான் எழுதி முன்னாடியே வந்துடுச்சு. அந்த பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்ப நான் உட்காந்து அந்த சைவம் பத்தி எழுதி முடிச்சுட்டேன்.
திரும்ப இன்னொரு தடவை ரீட் பண்ணிட்டு நான் அதை வந்து ஸ்வரூபராணி மேம்க்கு எடிஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சுட்டு அப்படியே அந்த இதை மூடி வச்சுட்டு மடியில வச்சுட்டு தியானம் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு வள்ளலார் வராரு. அவ்ளோ ஹாப்பியா அவர் ஃபீல் பண்றாரு. வள்ளலார் வராரு. எனக்கும் ஹாப்பியா இருக்கு. அவரும் ஹாப்பியா வெறும் விஷன் மட்டும் தான். வள்ளலார் வேற எதுவும் டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கல. வள்ளலார் வராங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு குரூப் மெடிடேஷன் வச்சாங்க. பௌர்ணமின்னு சொல்லிட்டு நைட் குரூப் மெடிடேஷன் வைக்கிறப்போ, வள்ளலாரோட பர்த்டே இன்னைக்கு. நான் அந்த ஆர்டிக்கிள் முடிச்சும் அனுப்பிட்டேன். வள்ளலாரோட பர்த்டேவும், அதே மாதிரி சைவ சித்தாந்தம், சைவ சன்மார்க்கம், ஜீவகாருண்யம் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப அந்த சைவம் ஆர்டிக்கிளும் எழுதுறேன். சைவத்த பத்தி இது பண்றாங்க. அப்ப அப்ப நாம நெறைய மெடிடேஷன் பண்ணி நெறைய சைவத்த பத்தி பேசுறது, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ பத்தி, சத்தியமான விஷயங்கள் இது எல்லாம் பேசுறப்ப, ஆ நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க ரெடியா இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ண. நாம பண்ண வேண்டியது எல்லாம் நாம வந்து தியானம் அதிகமா செஞ்சுட்டு, அதே மாரி சைவத்தோட ஏன்னா சைவம் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இப்ப நமக்கு இந்த 2 கண்ணுமே முக்கியம். இப்போ ஒரு கண்ணு பரவால்ல, இந்த 2 கண்ணுல ஏதாவது ஒண்ணு வேணான்னா எதுன்னு சொல்வீங்கன்னா, நம்ம முடியாது எனக்கு 2 கண்ணும் தான் வேணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் தியானமும், சைவமும். தியானம் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமோ, சைவமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, சைவம் அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் இது எதுவுமே நம்மளுடைய இப்ப இருக்கிற பாட புத்தகங்கள்ல, இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்ல. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நாம எல்லாருமே கொண்டு வரணும். அதாவது நம்மளுடைய பயாலஜிக்கல் அமைப்பே வந்து சைவத்த உணவ சாப்பிடுறதுக்காகவும், அத டைஜெஷன் பண்றதுக்கான குடல் அமைப்பு, பற்கள்ல இருந்து நமக்கு எல்லாமே சைவ உணவ சாப்பிடுறதுக்கான பயாலஜிக்கல் சிஸ்டம் தான். அத நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த கூர்மையான கோரை பற்கள் அப்படின்றது இல்லவே இல்ல. நமக்கு வந்து தட்டை பற்கள் தான். ஆனா, அசைவத்த சாப்பிடுறதுக்கு அந்த கோரை பல் தேவை. அதே மாரி நம்மளுடைய இன்டெஸ்டைனும் ரொம்ப பெருசு. சின்னதா இருக்கிறப்ப தான் அந்த அசைவமானது டைஜெஷன் ஆகும். அதாவது இது வந்து சயின்ஸ் ரீதியா நான் சொல்றேன். நம்மளுடைய அமைப்பே அப்படி இல்ல. அப்ப அதே மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஒரு அதுவுமே ஒரு ஆன்மா. ஒரு கோழியா இருந்தாலும், ஒரு ஆடா இருந்தாலும் அதுவுமே ஆன்மா. அவங்க விஷயத்துல நாம தலையிடுறோம். நமக்கு சைவம் சாப்பிடுறதுக்கு நெறைய இருக்கு. அது தேவையில்லாத இது வந்து இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி தான். அதனால நாம சைவம் தான் நமக்கு ஏத்த உணவு. சைவம் சாப்பிடுறதுக்கான உடல் அமைப்பு தான் நமக்கு. இத வந்து ஈஸியா நமக்கு புரியணும் அப்டின்னா, விவேக் ஒரு படத்துல கேட்பான். "ஆளே இல்லாத டீ கடையில யாருக்குப்பா டீ ஆத்துற?" அப்டின்ட்டு ஒரு டயலாக் வரும். நாம எல்லாம் கேட்டுருப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க டீ போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த யாருமே இல்ல. ஆனா டீ கடையில டீ போட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அதனால என்ன ஆகுது? குடிக்க ஆள் இல்ல, வியாபாரம் இல்ல, எனர்ஜி, டைமு, பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி தான் நம்மளும். நமக்கான செரிக்கிறதுக்கான அமைப்போ, இல்ல சாப்பிடுறதுக்கான அமைப்போ நமக்கு இல்ல. ஆனாலும் நாம வந்து அசைவத்த சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க நெறைய பேரு. அதே மாதிரி தான் இந்த அசைவம் சாப்பிடுறதுனால நமக்கு பாதிப்பு தான் அதிகம். அந்த தேவையில்லாத டாக்ஸின் அந்த உணர்வு நிலை ஒரு அனிமல கில் பண்றப்பவே அதுக்கு தெரிஞ்சிரும். நம்மள சாவடிக்க போறாங்கன்னு. அப்ப அந்த பய உணர்வு தான் நாம வந்து அந்த உணர்வ தான் நாம எடுத்துக்கிறோம். அதனால தேவையில்லாத பய உணர்வு, தேவையில்லாத கர்ம வினைய நாம கூட்டிக்கிறோம். அதனால தியானமும் முக்கியம். அதே மாதிரி சைவமும் அதுவும் முக்கியம். இது வந்து என்னோட லைஃப் பர்ப்பஸ். அதனால எதுனாலுமே நானு தியானத்தையும், சைவத்தையும் ஒரு ஒரு ஆத்ம ரீதியா இன்னும் எந்த அளவுக்கு சொல்லணுமோ, அந்த அளவுக்கு நான் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கிறேன். இன்னமுமே நெறைய விஷயங்கள் சொல்லணும். இதுவும் ரொம்ப ஒண்ணா அற்புதமா வந்து சொன்னீங்க. உங்க லைஃப் பர்ப்பஸ் என்ன? அத நோக்கி எப்படி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்கங்கிறது. பத்ரிஜி கூட சொல்லியிருப்பாரு. அனிமல்ஸ் வந்து நம்மளோட பாஸ்ட் தான் வந்து அனிமல்ஸ். அனிமல்ஸோட ஃபியூச்சர் தான் நாமன்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம பிளான்ட் ஃபுட் எடுக்கிறப்ப வந்து அது எவ்வளவு தூரம் ஒரு கிராட்டிடியூட் எனர்ஜியை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்றது கூட கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அடுத்தது வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்னா, பத்ரிஜிய வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? ஓகே. ஓகேங்க. பத்ரிஜி வந்து கோமதி அவங்க வீட்ல பிரமிட் இனாகுரேஷன் ஃபங்ஷனுக்கு வந்திருக்காங்க. பத்ரிஜி நான் பார்த்தேன். அப்ப வந்து பத்ரிஜிய பார்க்கிறப்பலாம் அந்த எனர்ஜி லெவலே வேற. அதாவது ஒரு அவரோட வைப்ரேஷன் அந்த கான்ஷியஸ் அவரோட அந்த வைப்ரேஷன் வந்து பிரசன்ட்லயே நான் இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா அந்த அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸ்ல இருந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த பிரசன்ட்லயே இருந்தோம் நாங்க எல்லாரும். அந்த ஒரு வைப்ரேஷன் அவரோட பேசுறது, அவரோட ஃப்ளூட் மியூசிக் அது எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது. அந்த எனர்ஜிய ரிசீவ் பண்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அந்த எனர்ஜி வந்து அது உணர முடிஞ்சது.
பத்ரிஜியை பார்த்தோம். அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணாரு. எல்லாரும் அதாவது கொஞ்சம் கூட அவர் வந்து டயர்ட் ஆகல, சலிக்கல. அவர் வரவங்களை எல்லாரையும் நல்லா ரிசீவ் பண்ணாரு. ஹாப்பியா ஸ்மைல் பண்ணாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஃப்ளூட் வாசிச்சாரு. ஃப்ளூட் வாசிச்சுட்டு அப்படியே கைட் பண்ணாரு மெடிடேஷன். நாங்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணோம். அதே மாதிரி கான்செப்டும் நிறைய சொன்னாரு. எல்லா விஷயத்தையும் அவரை வந்து எல்லாத்துலயும் அவரை இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. அதாவது இதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இல்லாத ஒரு சின்ன விஷயம்னாலுமே எல்லாத்துலயுமே அவர் இன்வால்வ் ஆனாரு. ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. அவரோட ஏஜுக்கு அவர் டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அந்த அளவுக்கு மத்தவங்களா இருந்தா கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. அது எல்லாத்துக்குமே அந்த காஸ்மிக் எனர்ஜி, அவரோட அந்த மெடிடேஷன் எனர்ஜி, அந்த கான்சியஸ்னஸ் அது எல்லாமே லைவா பார்த்தோம். அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரே குக் பண்ணாரு. குக் பண்ணி அவரே சர்வ் பண்ணாரு. அதே மாதிரி சாப்பிடுறப்பயும் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சர்வ் பண்ணாரு. அதே மாதிரி செஷனும் எடுத்தாரு. நமக்கு மாஸ்டர் அன்மியூட். ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதுங்களா? கால் வந்து கேக்குது. ஓகே. அவர் வந்து செஷன் எடுத்தாரு. செஷன்ல வந்து அதாவது சுந்தரம்னா என்ன, நம்மளோட வாழ்க்கையை வந்து செலிப்ரேஷனா எப்படி வாழணும், நாம எப்படி வந்து சக்தி, அந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது சிவம் சக்தி சுந்தரம் அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்தாரு. அந்த நமக்கு மெடிடேஷன் மூலியமா காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்றோம். அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அந்த காஸ்மிக் எனர்ஜி மூலியமா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம லைஃபே ரொம்ப ஹாப்பியா, ஒரு சுந்தரமா, ஒரு லைஃபே ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேஷனா நம்ம எடுத்துட்டு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நாம தான் மத்தவங்கள சோம்பேறி ஆக்குறோம். நாம வந்து மத்தவங்களோட ஒர்க்கையும் இழுத்து போட்டு செய்யறோம். அதுவும் கான்சியஸா இல்லாத, அவேர்னஸா இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். அதனால மத்தவங்க வேலை செய்ய, ஒரு வீடே இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒய்ஃப் கண்டிப்பா நீங்களும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும், அவங்கள செய்ய வைக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா அப்ப எனர்ஜி பத்தல. அதே ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா எனர்ஜி பத்தல, நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, யூ டூ மெடிடேஷன் பாபா அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, தானத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப தியான தானம் ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தியானத்தை சொல்லுங்க. இந்த பூமியே தியான பூமி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த 3 கான்செப்டும் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணீங்க பத்ரிஜி கூட நீங்க இருந்த தருணங்களை. மூன்றாம் கண் அனுபவங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல உங்களோட அனுபவங்கள் வந்து என்ன? ஓகே. அதாவது தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங்ல வந்த புதுசப்ப இந்த மாதிரி சிவனுக்கு முன்னாடிலாம் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நெற்றிக் கண், அந்த தேர்ட் ஐ அப்படின்னா சிவனுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மெடிடேஷன் ஸ்டார்டிங்லே, அதாவது சின்சியரா குரூப் மெடிடேஷன் பண்றப்பவே எனக்கு வந்து விஷன் வர ஆரம்பிச்சது. ஒரு புத்தர் வந்து ஒரு கேண்டில வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த தேர்ட் ஐல விஷன் தெரிய ஆரம்பிச்சது. அதுதான் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எனக்கு தெரியாது. அப்ப சொன்னாங்க. ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி அதுல அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆனா இந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் பண்றது மூலியமா, அது மெடிடேஷன் தியானம் தான் நமக்கு சர்வலோக நிவாரணின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 100,000% உண்மை அப்படின்றதுக்கு என்னோட லைஃப்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் 2 வீக், 1 மந்த் போல கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 1 மந்த்லே எமோஷனலா எனக்கு இருந்த ஒரு ஹீலிங், அதாவது உணர்வு ரீதியா நான் ரொம்ப ஒரு சஃபரான ஒரு விஷயத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஹீலிங் நடந்தது. ஆனா அதுதான் ஹீலிங் அப்ப எனக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஜூம் செஷன்லயே கற்பகம்னு என் ஃப்ரெண்டு ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களுக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. ஏன்னா அவங்க இப்பதான் மெடிடேஷன் இதுல வந்திருக்காங்க. நாங்க நடுவுல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப அவங்களுடைய அம்மா வந்து தவறிட்டாங்க. நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வூண்டிங்கா, காயமா இருந்தது. என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். அதனால அவளுக்கே, என்னோட ஃப்ரெண்டு கற்பகம் அவங்களுக்கே தெரியாது. அது வந்து எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்தது. ஏன்னா அவங்க வீடு வந்து எனக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி. அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் எங்க அம்மாட்ட கோச்சுக்கிட்டாலும் அங்க போவேன். ஃப்ரீயா பேசிட்டு இருப்போம். நாங்க ஸ்கூல் அப்ப 7th, 8th அப்ப அவங்க வீட்ல சாப்பிடுவேன். நெறைய டைம் வந்து நான் அவங்க வீட்ல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு அவங்க இறந்துட்டாங்கன்றத வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது அப்படியே இருந்தது. அப்ப 2010ல நான் மெடிடேஷன் பண்றேன். அப்ப எவ்ளோ கேப் பாருங்க. ஸ்கூல் அப்ப, காலேஜ் அப்ப இது பண்ணிட்டாங்க. 2010, 11 அப்ப நான் மெடிடேஷன்
மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு 1 மந்த்லயே நான் உட்காந்து பெட் மேல உட்காந்து மெடிடேஷன் பண்றேன். அப்ப கண்ண மூடிட்டு மெடிடேஷன் பண்றப்ப எனக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. உருவம் தெரியல. அவங்க அம்மா. ஆனா எனக்கு உருவம் தெரியல. ஆனா நான் தான் பேசுறேன். நீ என்ன பத்தி கவலைப்படாத. அப்படின்றப்ப எனக்கு பயம், அழுக, எமோஷனலா என்ன இது பண்றதுன்னே தெரியல. அது எனக்கு வந்து 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாது. அப்ப ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அத நான் உணர்வுபூர்வமா அத அனுபவிக்கல. அப்ப வந்து அவங்க வந்து சொல்றாங்க, "நீ பயப்படாத. நீ ஏன் என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ ஃப்ரீயா இரு. அத விட்டுட்டு உன் ஒர்க் என்னவோ, உன் லைஃப் என்னவோ அத பாருன்னு" சொன்னாங்க. நான் அப்படியே மொபைல்ல மியூசிக் வச்சிருந்தேன். அதெல்லாம் போட்டுட்டு பக்கத்துல தான் கோமதி வீடு. அங்க ஓடிட்டேன். அப்படியே கதவெல்லாம் தொறந்து போட்டு. ஏன்னா எனக்கு பயம். 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அப்பதான் வந்து ஆ நான் வந்து உணர்றேன். அப்ப வந்து பயந்துட்டு எந்திரிச்சு போய் அழ ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அந்த பழசெல்லாம் கிளறுன மாரி ஆயிடுச்சு. அப்ப கோமதி வீட்டுக்கு போறேன். தபதபன்னு கதவு தட்டிட்டு கேட்கிறேன். இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்றப்ப, அவங்க உட்காரு, தண்ணி குடி. இதுதான் 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ். நெறைய 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இதுல நம்ம எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தான் மெடிடேஷன் பண்றோம்னு இல்ல. சில பேருக்கு வேணும்னா அது வரும். வேண்டான்னா வராது. அதே மாதிரி 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ல விஷன் வரலாம். யாராவது வந்து நமக்கு நெறைய உலகங்களுக்கு நம்ம டிராவல் பண்ணலாம். அதே மாரி நாம நம்மளே ஹீல் பண்ணுவோம். நெறைய நம்ம இறந்தவங்க வந்து நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது மூலியமா நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொன்னாங்க. இதுதான் என்னுடைய இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து புத்தர் வந்து ஒரு கேண்டில் வச்சுட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்ததா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாரமே இல்ல. அப்படிதான் ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு வந்து ஹீல் ஆச்சு. அது இதே மாதிரி தான் நெறைய 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. இப்ப நான் சைவத்த பத்தி சொன்னேன் இல்லையா? அதுவுமே 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ல தான். இவர பார்த்தது, அகத்தியர் முனிவர பார்த்தது. இதே மாதிரி தான் 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அது தேவைன்னா வரும், தேவையில்லன்னா வராது. ஆனா ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரலையேன்னு நான் ஃபீல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாருமே சொல்றீங்க. ஆனா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரலன்னு. ஆனா அது வந்து தேவைனா தான் வரும், தேவையில்லன்னா ஓகே. அந்த அக்செப்டன்ஸையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இவ்வளவு தூரம் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது வரலைனாலுமே வந்து அதுவும் கரெக்ட் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. என்லைட்மென்ட் அப்படிங்கிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஞானம் அடைதல்னா என்ன? அதுக்கும் தேர்ட் ஐக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? இல்லைன்னா அது இல்லாதவங்களும் ஞானம்ங்கிறத அடையலாமா? அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் ஒரு கிளாரிட்டிங்கிறத கொடுங்க. ஓகே. அதாவது ஞானம் அடைதல். அந்த என்லைட்மென்ட் அப்படின்றது வந்து வந்து என்லைட்மென்ட் தான் தி எண்ட். அதோட முடிஞ்சுது. இப்ப எப்படி படம் 2 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வருவோமோ, அதே மாரி தான் மெடிடேஷன் பண்ணா நான் என்லைட்மென்ட் ஆயிடுவேன். முடிஞ்சுது அப்படின்ட்டு அந்த எண்டுக்கு தான் நான் போயிட்டேன். ஆனா அந்த என்லைட்மென்ட் அப்படின்ற அந்த முக்தின்றது வந்து ஒரு ப்ராசஸ் தான். அதுவுமே ஒரு ஜர்னி தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து சில பேருக்கு அதாவது இப்ப ஏற்கனவே நானு போன ஜென்மத்துல நான் எல்லாம் 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு அது வேண்டான்னா வராது. அதுக்கும் முக்திக்கும் எந்த இதுவுமே இல்ல. அது 3 ஐ வேற. 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா வரும். நமக்கு வேண்டான்னா அது வராது. 3 ஐ இல்லாததும் எக்ஸ்பீரியன்ஸே எதுவுமே இல்லாத பிளாங்க்கா இருக்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்ததா இந்த என்லைட்மென்ட் அப்படின்றது வந்து அது ஒரு ஜர்னி தான். அதுக்கு எண்டே கிடையாது. இப்ப நாம எப்படி வந்து ஒவ்வொரு புக்கா படிச்சு படிச்சு லேர்ன் பண்ணிட்டு அத புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுன்னு போறோமோ, அதே மாதிரி தான் அந்த என்லைட்மென்ட்டும் அப்படிதான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த என்லைட்மென்ட் ஜர்னில ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டு அதாவது இப்போ வந்து ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த ஈகோ வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஈகோ அப்படின்றது வந்து அகங்காரம். அது நமக்கு தேவையில்ல. அதனால நெறைய விஷயங்கள் நாம லேர்ன் பண்ணிக்க மாட்டோம். அது வந்து ஒரு பிளாக்கா இருக்குன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அதுலருந்து நான் எப்படி அதுலருந்து நான் எப்படி வெளில வரது? அந்த ஒரு ஈகோல இருந்து நான் வந்து விடுதலையாயி எப்படி வரது? அந்த ஒரு ஃப்ரீ ஆயி வரத தான் என்லைட்மென்ட்டா அப்ப அந்த ஈகோ வந்து நான் வொர்க் அவுட் பண்ணிட்டேன். நான் வந்து மெடிடேஷன் பண்றேன். எல்லாரும் ஒண்ணுதான். நான் தாழ்வாவும் என்ன நெனைக்கல, உயர்வாவும் என்ன நெனைக்கல. நான் ஈகோயிஸ்டிக்கா இல்லாத, நான் ஓப்பன் மைண்டடா யார் எது சொன்னாலும் அத நான் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டு நான் வந்து அத எப்படி இப்ப மாடுலாம் உட்கார்ந்து அசை போடுமோ, அதே மாரி அசை போடுறேன். அதுக்கப்புறம் அன்னப்பறவை மாதிரி அதுல சத்தியம் எது, அசத்தியம் எதுன்னு நான் பிரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துரும். அந்த ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம், அதுலருந்து நான் பற்றுலருந்து வெளில வந்துட்டேனா? ஆ அந்த ஈகோல இருந்து நான் வெளில வந்துட்டேனா? அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா எடுத்து அதுலருந்து நான் கரெக்ட்டா வெளில வந்துட்டேனா? அப்படின்றத நான் செக் பண்ணிட்டே வரேன். அப்படிதான் அந்த பற்றுலருந்து நான் வெளில வரேன். ஈகோல இருந்து வெளில வரேன்.
அந்த தேவையில்லாத நான் இன்டர்ஃபரன்ஸ் நான் ஃபாலோ பண்றேன். அதாவது இன்டர்ஃபியர் ஆகாத நான் வெளியில வரேன். ஃபேமிலி வந்து முக்கியம். என்னோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம். நான் அந்த ரோல மட்டும் கரெக்ட்டா ப்ளே பண்றேன்னா, இல்ல அதுக்கு மேல ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு, இல்லாட்டி அவங்க அப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கணும்னு நான் அவங்களோட விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகுறேனா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். கான்ஷியஸா இருந்து. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு, அத முழுசா புரிஞ்சுகிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகுறேன். அப்போ ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் ஆசையில இருந்து நானு ஆசைன்றது எல்லாருக்கும் இருக்குன்னா, அந்த பேராசையில இருந்து நான் வந்து விடுதலை அடையறேன். அந்த பற்றுல இருந்து விடுதலை அடைஞ்சு, நான் வந்து அந்த அன்பா இருக்கிறேன். ஆனா பற்றா இல்ல. அப்படிதான் அந்த ரியாக்ட் பண்ணாத நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். அப்படின்ற மாரி ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நான் லேர்ன் பண்ணி, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணி, அத விஸ்டமா கன்வெர்ட் பண்றேன். அத ஒரு ஞானமா கன்வெர்ட் பண்ணி, ஒவ்வொரு விஷயமா நான் கேட்டு தெரிஞ்சு, அத முழுசா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்றத ஒண்ணுல இருந்து விடுதலை ஆயிட்டு, ஃப்ரீ ஆயிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகுறேன். அததான் நான் வந்து என்லைட்மென்ட் ப்ராசஸா பார்க்குறேன். அது வந்து எண்டே இல்ல போயிட்டே இருக்குது அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. பத்ரிஜி கூட சொல்லியிருப்பாங்க. என்லைட்மென்ட் பிஃபோர் என்லைட்மென்ட், அப்புறம் என்லைட்மென்ட் ஸ்டேஜ், அடுத்து என்லைட்மென்ட் ஆஃப்டர் என்லைட்மென்ட் அப்படின்றது. எனக்கு எண்டே கிடையாதுடான்ற மாரி நம்ம இங்க இருந்தாலும் லேர்ன் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த வேர்ல்டு போனாலும் நம்ம வந்து கண்டினியூவா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அடுத்து வந்து சர்வீஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? இந்த என்லைட்மென்ட் ஜேர்னிக்கு வந்து சேவை செய்யறதுன்றது வந்து எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுது? ஓகே. அதாவது சர்வீஸ் அப்படின்றப்ப, அதுல வந்து நான் மத்தவங்களுக்கு அப்படின்றத அத ஃபுல்லும் கம்ப்ளீட்டா நான் எடுத்துர்றேன். நான் சொல்றப்ப நான் எந்த அளவுக்கு அதாவது இப்போ ஒரு ஒரு நியூட்ரிஷன் சென்டர் இருக்கு. இல்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுல போய் நான் மெடிடேஷன் சொல்றேன் அப்படின்றப்ப, நான் போய் சொல்றேன். அப்ப நான் எந்த அளவுக்கு நான் ஈகோயிஸ்டிக்கா நான் எதுக்காக சொல்றேன்? நான் போய் சொல்றப்ப நான் பெரிய ஆளு, நான் வந்து நான் சொல்றேன்ட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லாட்டி நான் பேருக்காகவா, புகழுக்காகவா, இல்ல ஆத்மார்த்தமா நான் சொல்லப் போறேனா? அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சர்வீஸ். அப்ப நான் ஒரு ஸ்கூலுக்கு போய் சொல்றேன்னா, நான் வந்து எந்த மாதிரியான நோக்கம், அந்த நோக்கம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எந்த நோக்கத்தோட போய் சொல்றேன்னு ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேருக்காக இல்ல, புகழுக்காக இல்ல, தியானம்ன்ற அந்த ஒரு விஷயம் என்னுடைய லைஃப்ல நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்தது. நெறைய மாற்றங்கள, முன்னேற்றங்கள குடுத்தது. அதே மாரி தான் நெறைய பேர் தெரியாத இருக்கிறாங்க, அறியாமையில. அப்ப எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக நான் போய் சொல்றேன். அப்ப அதுக்காக நான் போறேன். என்னுடைய நோக்கத்த நான் செக் பண்ணிட்டேன். அங்க போய் சொல்றப்ப நான் எந்த அளவுக்கு எனக்குள்ள தெளிவு இருந்ததுன்னா, அது எல்லாருக்கும் புரியணும். அதே மாதிரி நான் வந்து அதுல ஃபுல் நாலேட்ஜ்டா ஃபுல்லும் நான் வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் என்னால ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அப்ப என்னுடைய சோல் லெவல் எப்படி இருக்கு? என்னுடைய மைண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்கு? என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கு? தாட்ஸ் எப்படி இருக்கு? அப்படின்ட்டு நான் மிரர் மாதிரி என்ன பார்த்துக்கிறதுக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. அது வந்து மத்தவங்களுக்கு அப்படின்றதே நான் விட்டுட்டேன். நான் எந்த அளவுக்கு பீப்பிள ஹேண்டில் பண்றேன். நான் எந்த அளவுக்கு இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 வீலர் எடுத்துட்டு ஒரு 6 மந்த் பிஃபோர் வந்து ஒரு 4 தியான பிரபஞ்சம் புக் எடுத்துக்கிட்டேன். என்னோட ஃபோன் நம்பர், நேம் எல்லாம் எழுதிட்டு 4 ஸ்கூலுக்கு போனேன். அப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஓகே நாங்க வந்து இது ஒரு 14 டேஸா குடுங்க, இல்ல 21 டேஸா குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த புக்க குடுத்துட்டு என் நம்பர் எல்லாமே குடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு ஸ்கூல் போறப்ப அவங்க வந்து மெடிடேஷன் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம். நீங்க கிளம்புங்க அப்படின்னு திட்டுனாங்க. அப்ப அப்ப வந்து நான் திங்க் பண்றேன். இது வந்து என்ன பாதர் பண்ணுதா அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். இல்ல பாதர் பண்ணல. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன மெடிடேஷன் சொல்லிக் குடுக்கணும் அப்படி. அவங்க ஏதோ பிஸியா இருக்கிறாங்க. இன்னும் 1 வாரம் இல்லன்னா 10 டேஸ் கழிச்சு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் மத்த மத்த இடத்துக்கும் அதே மாரி 4 ஸ்கூல்ஸ்க்கு போய் நான் குடுத்துட்டு வந்தேன். இது மூலியமா என்ன ஆகுதுன்னா, நான் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு பீப்பிள எப்படி ஹேண்டில் பண்றேன். அவங்க நோ சொன்னாலும் அந்த ரிஜெக்ஷனும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனா அப்படின்ட்டு நான் என்னதான் பார்த்துக்கிறேன். இது வந்து செல்ஃப் லேர்னிங்கா தான் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. சர்வீஸோட நோக்கமே வந்து ஆத்மார்த்தமா உண்மையா பண்ணணும். எப்படி வந்து நம்மளுக்கு எந்த செல்ஃபிஷ் மோட்டிவும் இருக்கக்கூடாது. ஈகோவும் இருக்கா இல்லையான்றத செக் பண்றதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பா இருக்குன்றத வந்து ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மெடிடேஷன்ல இருக்கிற பிகினர்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மத்த பண்ணிட்டு இருக்க மாஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற ஒரு மெசேஜ் என்ன?
எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால பிகினர்ஸ் அப்படின்னு இல்ல. நம்ம அதாவது டைம நம்ம கரெக்ட்டா பத்ரிஜி சொன்ன மாதிரி, ஏற்கனவே எல்லா மெடிடேட்டர்ஸும் சொன்ன மாதிரி, நம்ம டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு, நமக்கு குடுத்திருக்கிறதுலயே வந்து நம்ம கரெக்ட்டா அந்த பாசிபிலிட்டீஸ் நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கும். அத வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து கரெக்ட்டா எடுத்துக்கணும். நம்ம டே டு டே லைஃப்ல நாம எப்படி சாப்பிடுறதுக்கு தனியா குக்கிங்க்கு நேரம் ஒதுக்குறோம், சாப்பிடுறோம். மத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றோமோ, அதே மாதிரி மெடிடேஷனையும் கொண்டு வந்துட்டா, நாம மெடிடேஷன் பண்ண பண்ண நெறைய விஷயங்கள் நமக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்கும். நாம பண்ண வேண்டியது எல்லாமே நமக்காக நாம நேரம் ஒதுக்கி மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்றது, அதே மாரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு 5 பேஜஸாவது நம்ம படிக்கணும். ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது நாம கேட்கறப்போ, ஏன்னா இது 3ம் எனக்கு லைஃப்ல வந்து நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன குடுத்திருக்கு. அதனால இது 3ம் பண்றப்ப, அ நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே நம்மளுடைய தாட்ல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதனால இது 3த்துக்கும் நம்ம கண்டிப்பா டைம் ஒதுக்கணும். ரொம்ப இததான் அற்புதமா நான் ஷேர் பண்ணுவேன். பண்ணீங்க. உங்களோட மெடிடேஷன் ஜர்னிய. எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர். இங்க வந்ததுக்கு. உங்களோட தேங்க் யூ ஞானத்த ஃப்ரெண்ட்ஸ். வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு. அ மாஸ்டர்ஸ் நம்ம அடுத்து இன்னொரு நாள் இன்னொரு ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்டோட கண்டிப்பா இந்த குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன்ல சந்திக்கலாம். தேங்க் யூ மாஸ்டர். ஓகே அருணா. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் யூ. அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்ட கோமதி வேலரனாக்கும், ஹோல் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.